வணக்கம். தமிழ் திரைப்படங்கள் மூலமாக அறிவியல் கருத்துக்களை உலக மக்களுக்கு அறிவிக்க முடியும் என்னும் நம்பிக்கையின் வெளிப்பாடே இந்த விழியம். இப்போ நாம பார்க்க போற விழியம் ஒரு மிக சிறிய கால அளவில் இருக்கக்கூடிய விழியம். ஒரு 90 செகண்ட்ல மட்டுமே இந்த விழியம் காணப்படும். இந்த 90 செகண்டில் 90 வினாடிகளில் எத்தனை வகையான நரம்பியல் சிந்தனைகளை, உளவியல் உண்மைகளை, மனிதர்களின் நிஜங்களை இசைஞானி இளையராஜா அவர்களும் டைரக்டர் மகேந்திரன் சார் அவர்களும் எவ்வளவு அழகாக இவற்றை வெளிக்கொணர்ந்து உள்ளார்கள் என்பதை நாம் காணுவோம். உதிரிப்பூக்கள் படம் அந்த காலத்தில் அது ரிலீஸ் ஆன டைமில் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை மக்களிடையே ஏற்படுத்தியது. அந்த படத்தை இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமுறையினர் அந்த அளவுக்கு அதை தெரிந்தில்லாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளன. இருப்பினும் இந்த மாதிரியான படங்கள்லாம் நாம் அப்பப்போ பார்க்கணும். இது நம்மளுடைய உள்ளத்தை கசக்கி துவைத்து தெளிவாக்குகின்ற அற்புதமான அந்த பட வரிசைகளில் இந்த படமும் ஒன்றாகும். இந்த படத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிற சீனில் அது என்ன ஒரு சீன்னா, ஒரு ரிட்டையர்டான ஒரு வாத்தியார், அவருக்கு 2 மகள்கள், அந்த மகளில் ஒருத்தருக்கு 2 பிள்ளைகள். இந்த சூழலில் அந்த பெண்ணிற்கு டியூபர்குலோசிஸ் அஃபெக்ட் ஆகி டிபி நோயால் அவர்கள் இறக்கும் தருவாயில், இறப்பதற்கு சில நிமிடங்கள் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் தான் இந்த விழியம். இப்போ இந்த அம்மாவுக்கு இறக்க போகிற அந்த தருவாயில், டெத் பெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இறக்க போகும் தருவாயில் அந்த குழந்தைகளை அவங்க பார்க்கும் பொழுது என்னென்ன மன அதிர்வுகள், உளவியல் மாறுதல்கள் அவங்களுக்கும் அந்த சீனில் இருக்கக்கூடிய 5 கேரக்டர்ஸ் எப்படியெல்லாம் அந்த கேரக்டர்ஸுடைய நடவடிக்கைகள், உணர்வுகள் சென்று பரிணமித்து வருகின்றன என்பதை அவ்வளோ அழகாக இசையோடு கலந்து அற்புதமான முறையில் இந்த பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்போ முதல்ல இந்த விழியத்தை நாம் ஒரு வாட்டி பார்த்துருவோம். இப்போ இந்த விழியத்துடைய பகுதிகளை ஒன்றொன்றாக நாம் பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விழியம் துவங்கும் பொழுது ஒரு மங்களகரமான இசையும், அதன் பிறகு சாவு வீட்டில் வரக்கூடிய அந்த ஒரு இறப்பை குறிக்கின்ற ஒரு இசையும் மாறி மாறி இந்த 1.5 நிமிஷமும் ரன் ஆகும்.
மாறி மாறி இசை வருகிறது என்பதை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த முகங்களில் ஏற்படக்கூடிய அந்த மாறுதல்களை வந்து நாம் அலசுவோம். முதல்ல அவங்க அப்பா வந்து பார்க்குறாரு, எப்படியும் அந்த பொண்ணு இறக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டு அவர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுகிறார். அதுக்கப்புறமா அந்த குழந்தை எந்த விதமான நடக்கப்போகும் நிகழ்வுகளை பற்றி எந்த விதமான ஒரு ஞானமும் இல்லாமல் சிரித்த ஒரு முகத்தோடு அவங்க அம்மாவை பார்த்து சிரிக்கும். அப்போ அவங்க அம்மா அதுக்கு பதிலாக சிரிப்பார்கள். அவர்களுடைய கைகளில் உள்ள அந்த வளையல்களை வருடி அந்த குழந்தை விளையாடும். அந்த தாயும் அந்த குழந்தையை கண்டு மகிழ்ச்சி அடைவாள். ஆனால் அதே சமயத்தில் அந்த பையன் பக்கத்தில், அந்த பையனுக்கு வந்து தெரியுது ஏதோ ஒரு தவறானது நடக்கப் போகிறது, ஒரு அசம்பாவிதம் நிகழப்போகிறதுன்னு தெரிஞ்சு அவன் சிரிக்க மாட்டான். அவன் சிரிக்காமல் அவன் சீரியஸாக முகத்தை வச்சிருக்கிறத இந்த அம்மா பார்க்கும் பொழுது அந்த அம்மாவுடைய முகத்திலும் ஒரு இன்ஃபெக்ஷியஸ் பிஹேவியராக அவங்களுடைய அந்த ஒரு வருத்தம் தொற்றிக்கொள்ளும். ஸோ இந்த சீனில் நல்ல மெச்சூரான அப்பா சீனை விட்டு நகர்ந்துட்டாரு. மெச்சூரிட்டி இல்லாத குழந்தை சிரிக்கிறது. இறக்க போகின்ற அந்த பெண் ஒரு மெச்சூர் பர்சனாக இருந்தாலும் சிரிக்கின்ற குழந்தையை பதிலாக சிரிக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் அவருடைய அந்த மகன் நிகழப்போவதை நினைத்து வருத்தத்தில் இருப்பதை கண்டவுடன் இவர்களுடைய உள்ளத்தில் உள்ள அந்த ஒரு மகிழ்ச்சி கூட கலைந்து இவரும் சோகத்தை தொற்றிக்கொள்கிறார். மீண்டும் அந்த சீனை பாருங்க. இப்போ இந்த சீனில் அவங்க அப்பா வந்து திரும்பி வராரு. அவருடைய கையில் வந்து அந்த பாலுடைய அந்த வச்சிருக்காரு. அந்த பால் கிண்ணத்தை அந்த பையனுடைய கையில் கொடுப்பதற்கு முன்பாக அவர் வந்து அவருடைய மகள், அந்த நின்று கொண்டிருக்கும் மகள், அவரிடம் தனது ஒப்புதலை தெரிவிக்கிறார். இப்போ அவங்க இறக்க போகிறாங்க, இறந்துடட்டும் அப்படின்ற தன்னுடைய கன்சென்ட்டை வந்து அவர் சொல்கிறார். அப்போ அந்த அம்மா அந்த நிற்கிறக்கூடிய அந்த ஒரு தங்கை கேரக்டர் வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும். ஆனால் அதே சமயத்தில் அதனாலையும் உண்மையான யதார்த்தத்தை எதிர்கொண்டு அழுது ஒப்புதலை அளிக்கிறது. ஸோ ரெண்டு மெச்சூர் கேரக்டர்ஸ், அந்த அப்பா அந்த மகள், எவ்வாறு இந்த இறக்கப் போகின்ற அந்த பெண்ணின் இறப்பை தீர்மானிக்கிறார்கள் என்பதை இங்கு காண்பித்துள்ளார்கள். அதன் பிறகு அந்த பையன்கிட்ட கொடுக்கும் பொழுது அந்த பையன் அவர்களுடைய வாயில் அந்த பாலை ஊற்றும் பொழுது அவர்களுடைய இறப்பு முடிவு செய்யப்படுகிறது. இந்த சீனில் ரொம்ப அஸ்டானிஷிங்கான விஷயம் என்னென்னா, அந்த பால் வந்து அவருடைய வாயில் வந்து சிந்தும் பொழுது அது முதல்ல கொஞ்சம் அதிகமான வால்யூமில், அப்புறம் சொட்டு சொட்டாக வரும் பொழுது அந்த உயிரும் அந்த பர்சனை விட்டு பிரிவதை கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து கடைசியாக சொட்டு சொட்டாக சில ஃபைனலான சில சொட்டுக்கள் வரும் பொழுது உயிர் சில ஃபைனலான அந்த சில பார்ட்ஸ் உடம்பை விட்டு பிரிவதை அந்த அப்பா வந்து அதை அப்படியே கோபத்தோடு அப்படியே என்ன இது நடக்கிறதேன்னு அதை ஏற்றுக்கொண்டு அந்த இறப்பை நேரடியாக காணுகின்ற அந்த ஒரு ஃபேஷியல் ரியாக்ஷனை வந்து சாருஹாசன் கொடுத்துருப்பார். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஒரு நல்ல இசைக்கலைஞரும் ஒரு நல்ல டைரக்டரும் ஒரு நல்ல கதையை ஹேண்டில் பண்ணும் பொழுது இது போன்ற அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக பிறக்கத்தான் செய்யும். வணக்கம்.